வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு அரேபியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ரவையில் செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 பொருளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப் வச்சுக்கணும். அந்த எந்த மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே தான் கடைசி வரையும் மெஷர் பண்ணணும். நான் வந்து நம்மளுடைய அரை கப் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் தான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு இதில் வந்து அரை கப் ரவை, அரை கப், இதுலேயே வந்து அரை கப் தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் துருவுனது எடுத்து முத்தல் தேங்காவை சாப்பிடும் போது நல்லது இனிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம். அது வந்து நான் வந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சி துருவி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஊடு கலரெல்லாம் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிறேன் தேங்காய் துருவல். இதில் வந்து ஒரு அரை கப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இந்த ரவையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுக்காக ஒரு சில பொருள்லாம் சேர்க்க போறோம். அதுல வந்து முக்கியமான பொருள் முட்டை. முட்டை வந்து நல்லா மீடியம் சைஸ், பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, நல்லா மீடியம் சைஸ்ல இருக்கிற முட்டை. எப்பயுமே முட்டை வந்து எடுக்கும் போது மொத்தமாக போடாதீங்க. ஒரு முட்டை வந்து கெட்டு போனாலும் நம்ம எல்லாமே எடுத்து வச்சிருக்க முட்டை எல்லாமே கெட்டு போயிடும். அதனால தனித்தனியாக ஊற்றியே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தனித்தனியாக ஊற்றி பார்க்கும்போது முட்டை வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அப்படியே ஊற்றிடலாம். நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போடும்போது நல்ல முட்டையோட நம்ம பார்க்காம ஊற்றிட்டோம்னா இப்போ எல்லா முட்டையுமே கெட்டு போயிடும். அதனால் இது மாதிரி தனியாக செக் பண்ணிவிட்டு முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணமோ அதில் வந்து அந்த ஃபுல் கப்பில் அரை கப்பில் வந்து பால் பவுடர் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். அரை கப் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுலேயே நான் வந்து சர்க்கரையை வந்து எதுவும் பவுடர் பண்ணல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா, பேக்கிங் பவுடர் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் 1 செகண்ட் தான் போட போகிறோம். ரொம்பவுமே நம்ம அதிகமாக வந்து ஸ்பீடாக பல்ஸ் ஏற்றிட்டோம்னா அந்த பேக்கிங் பவுடர் அந்த சுகர் அது எல்லாமே வந்து அப்படியே அமுங்கிடும். அது வந்து கேக் மாதிரியே இருக்காது, அப்புறம் வந்து பஸ்புசா மாதிரியே இருக்காது, ரொம்ப சப்பையாக வரும். அதனால லைட்டாக பல்ஸ் மோடில் திருப்பி ஒரு நிமிஷம் எடுத்தால் போதும். இப்போ இதை நான் வந்து அரை நிமிஷம் போட்டு அரைச்சிருக்கேன். இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூனில் இதில் வந்து இந்த அரை ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு அரை நிமிஷம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த ரவையும் தேங்காயும் துருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து இதை சேர்த்துடணும். இது கூட நம்ம பட்டர் சேர்த்துக்க போகிறோம். அன்சால்டட் பட்டர் தான். இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ரவையும் தேங்காயும் துருவலும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம மிக்சியில் அரைச்சதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட கடைசியாக அந்த பட்டரையும் நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இல்லை
இதை மாதிரி கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பட்டர் 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பஸ்புசா வந்து அரேபியன் டிஷ். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. அது எப்படி அந்த டேஸ்ட் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து வாயில் வச்சதுமே கரையுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மைல்டான டேஸ்ட்டில் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பட்டர் வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு எல்லாத்தோடவும் வந்து பட்டர் மிக்ஸ் ஆகணும். இல்லைனா பட்டர் பிடிக்கல, நமக்கு பட்டர் சேர்க்க வேணாம்னா நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது வந்து கேக் மாதிரி இல்லாமல், கேக் பதத்துக்கு இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், இப்போ நம்ம பேட்டர் வந்து இது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வந்து 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் ஓவனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 150 டிகிரியில் ஒருத்தவங்க ஓடிஜி ஓவனுக்கு ஏற்ற மாதிரி ஹீட் இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஓடிஜியில் என்ன ஹீட் வைக்க முடியுமோ அதை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் ஓடிஜி இல்லை, நீங்கள் இது இட்லி குண்டானில் கூட வைக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி குண்டான இல்லை குக்கரில் வச்சு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா அதை அந்த குக்கர் மூடியில் இருக்கிற டயரை எடுத்துட்டு, கேஸ்கெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி நீங்கள் வந்து விசில் போடாமல் வச்சிடலாம். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே பேக் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சு பேக் பண்ணணும். சூப்பராக வரும். ஓடிஜி ஓவனில் இருந்தால் தான் பண்ணணும் கிடையாது. உண்மையிலே செம்மையாக வரும். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நான் வந்து இந்த மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த வீடியோ கிளிப் வந்து இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த பட்டர் வந்து எல்லாத்தோடும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம சேல் பண்ணுறோன்னா டிஷ் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் தடவி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த 2 பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இந்த 2 பாத்திரத்துலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக அங்கங்கே நான் முந்திரி வந்து மேலே அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து முந்திரி வச்சாச்சு. இது ரெண்டுமே அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஓடிஜியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 ராடுமே ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகுற மாதிரி நான் ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இந்த 15 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொருளை வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு. நான் வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த பேட்டரை இதில் வச்சிடலாம். இது வந்து டாப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீ குக் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து பேட்டர் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். இது வந்து கேக்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வேகணும். கலருமே வந்து கோல்டன் கலரில் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம வச்சுருக்கேன் 2 ராடுமே ஹீட் ஆகுற மாதிரி வந்து வச்சாச்சு. 20லேருந்து 25 மினிட்ஸ் வேகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து முதலே வந்து ஹீட் அதிகமாக வச்சுட்டோம்னா உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம வந்து ஹைட்டாக வச்சுருக்கோம். சின்ன சின்ன கப்பில் வச்சுருந்தோம்னா அதுக்கு வேறு மாதிரி ஹீட்னஸ் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வரும் பஸ்பூசா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் நான் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இது வைக்கும் போதே வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. இது வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணணுன்னாக்கா ரொம்பவே சூப்பரான ப்ராஃபிட் கொடுக்கும். வீட்டிலேருந்தே செம்மையாக வந்து சம்பாதிக்கலாம். இப்போ வந்து இதில் இந்த சின்ன கிண்ணத்தில் வந்து நான் வந்து ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன், 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு வரும் இல்லையா, நம்ம வந்து குலோப்ஜான் பதத்தை விட அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். ரொம்ப திக்னஸாக பிசு பிசுன்னு இருக்காமல் பிசு பிசுன்னு வர ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு பதம் கிடையாது. பிசு பிசுன்னு வரத்துக்கு முன்னாடியே அந்த குழப்பு தன்மை வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது மாதிரி நம்ம இப்போ வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த பஸ்பூசா வந்து சூடாக இருக்கும் போதே வந்து இந்த சக்கரை பாக ஊற்றினாதான் அது உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. இது வந்து இப்போது நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஹையாக வச்சுட்டோம்னா சுற்றி வந்து கருகிடும், அந்த ஸ்மெல்லு வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இதில் வந்து சர்க்கரை 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். அது கூட வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, மேலே வந்து அந்த திக்னஸ் பண்ணக்கூடாது. அதனால கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் மட்டும் லெமன் கொஞ்சமாக. இது வந்து நல்லா வந்து அந்த பிசுபிசுப்பு கொடுக்கும்போது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு கிறிஸ்டல் ஆகிடும். ஸோ அதனால சர்க்கரை கரையும் போதே வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து நான் வந்து எலுமிச்சை பழம் விட்டுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கும் போதே வந்து நல்லா பிசு பிசுப்புன்னு வந்துடும். சர்க்கரை கரைஞ்சதும் அந்த ஸ்டார்டிங் கரைஞ்ச உடனே அந்த பிசு பிசுப்பு லைட்டாக வருது இல்லையா, அதை தான் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த பஸ்பூசா வந்து அதுக்குள்ளே முடிஞ்சதும் சூடாக எடுத்து வைக்கும் போதே வந்து நம்ம அது மேலே வந்து இதை அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சி நல்லா கொதி வருது. இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னும் லைட்டாக இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். லைட்டாக அந்த தண்ணி பதம் இல்லாமல் அந்த தண்ணியோட அந்த சர்க்கரை சேர்ந்து ஒரு கோட்டிங் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரொம்ப திக்னஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அந்த ஒரு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. அந்த சர்க்கரை தண்ணியே இல்லாமல் அதுக்கு அடுத்த லேயர் வரும் இல்லையா, ஒரு குழப்பு, அது வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பஸ்பூசா ரெடி ஆனதும் நான் வந்து இந்த கப்பில் மாற்றிருக்கேன். ஏன்னா வந்து சூடு குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுனால. நம்ம வந்து இந்த பஸ்பூசா ரெடி ஆனதுமே நம்ம வந்து அது மேலே இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளது வந்து பஸ்பூசா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சின்ன பவுலில் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சைஸ் வந்து நம்ம வச்சது வந்து பெருசு, அது இன்னும் வந்து குக் ஆகலை. அது நான் வச்சுருக்கேன். அது கூட வச்சது பஸ்பூசா. இது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனதுமே எடுத்து வச்சு சூடாக இந்த சர்க்கரை பாகு மேலே வந்து நான் ஊற்றி விட்டு ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே வந்து நிறைய முந்திரிலாம் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே வந்து அந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இது சூடாக இருக்கும் போதே அதை ஊற்றணும். ஊற்றியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கு. அந்த தேங்காய் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோட்டை போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து துருவி சேர்த்ததுனால அங்கங்கே வாயில் தட்டுப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கு.
வந்து அந்த ரோல்ஸ் வந்து ஸ்டிக் வச்சு முதல்ல அங்கங்கே நம்ம வந்து ஹோல் போட்டணும். போட்டதுக்கப்புறம் அந்த சக்கரை பாவு ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. செம்மையாக வந்திருக்குது. அந்த ரவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது வந்துச்சா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் ஈரப்பதம் இருக்குது. அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நமக்கு வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய பஸ்பூசா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. பாய்.